மழைக்கு மத்தியிலும் இந்தியாவின் 66வது குடியரசு தின நிகழ்வுகள் செங்கோட்டையில் சிறப்பாக நடைபெற்றன. அமெரிக்க ஜனாதிபதி பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட இந்தியாவின் 66வது குடியரசு தினத்தில் பல்லாயிரக்கணக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் பங்களிப்புடன் ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. தேசத்துக்காக தமது உயிரை தியாகம் செய்த படை வீரர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். டெல்லி இந்தியா கேட்டில் உள்ள அமர் ஜவான் ஜோதியில் பிரதமர் நரேந்திர மோடி தமது மரியாதையை செலுத்தினார். இந்திய ராணுவத்தில் பெண்களின் பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் 63 பெண்கள் படைப்பிரிவு உட்பட 244 படைகள் அணிவகுப்பில் கலந்து கொண்டன. வர்ணமயமான இந்த அணிவகுப்பினை மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தமது நாட்டு ராணுவ பலத்தை பறைசாற்றும் வகையில் இன்றைய குடியரசு தின நிகழ்வு இடம்பெற்றமை விசேட அம்சமாகும். 21 மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டதன் பின்னர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியினால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. பிரதம அதிதியாக கலந்து கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவுக்கும் முதற் பெண்மணி மிச்சல் ஒபாமாவுக்கும் மிக சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் இந்தியாவின் ஏனைய மாநிலங்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையிலான நிகழ்வுகள் பல இன்றைய குடியரசு தின நிகழ்வினை அலங்கரித்தன. இந்த நிகழ்வுகள் இந்தியாவின் தனித்துவத்தை எடுத்து எம்பும் வகையில் அமைந்திருந்தன. இன்றைய குடியரசு தின நிகழ்வின் போது பல பில்லியன் கணக்கான அணுத்திட்டங்களை அறிவித்த இரு நாட்டு தலைவர்களும் பாதுகாப்பு உள்ளிட்ட மேலும் பல விடயங்களிலும் அமெரிக்க மற்றும் இந்தியாவுக்கிடையில் நிரந்தர உறவினை பேண வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர்.